நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு கன்சல்டேஷன். கணவர் என்னுடைய கண் முன்னாலேயே தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாரு. ஒரு 10 நிமிடத்தில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். திருமணமாகி சரியாக 1 வருஷம். ஆனிவர்சரிக்கு அடுத்த நாள் மார்ச் 2ஆம் தேதியோ என்னமோ எங்களுக்கு போன வருஷம் 2025 கல்யாணம் ஆச்சு. 2026 அவர் மார்ச் 2ஆம் தேதி எங்களுடைய முதல் அந்த முதல் ஆனிவர்சரியை ரொம்ப நல்ல இனிமையாகவே கொண்டாடணும். அதற்கு அடுத்த நாள் பெரிய சண்டை சச்சரவுலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சண்டை சச்சரவுன்ற வார்த்தையை கூட அந்த பெண் உபயோகப்படுத்தலை. திடீர்னு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தார். டக்குன்னு போயிட்டு ரூமை பூட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிட்டார். கதவில் ஜன்னல் வழியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வார்த்தையை அவர் சொன்னார், என் கண் முன்னே ஒரு 10 நிமிடம் துடிதுடித்து இறந்தார். 30 வயது பெண், 30 வயது ஆண். என் கண் முன்னே துடிதுடித்து 10 நிமிடம் இறந்தார். தாழ்பாலை உடைக்க முடியல என்னால். ஜன்னல் வழியை அவரை கத்துறேன், வேண்டாம் வேண்டான்றேன். அவர் இறப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறத தவிர வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. 1 வருஷம்தான். மார்ச் 2ஆம் தேதி கல்யாணம், மார்ச் 3ஆம் தேதி இறந்து போனார். ஏன் இறந்து போனார்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஏன் இறந்தார் அப்படிங்கிற காரணம் மட்டும் எனக்கு தெரியணும். உங்களால் ஜோதிடத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜோதிடனாக இருக்கிறதுல உள்ள வித்தியாசம், ஒரு சில மாதிரியான வித்தியாசமான அனுபவங்கள், விசித்திரமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதில் இதுவும் ஒன்று. தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு இறந்த காதல் கணவர், அவருடைய ஜாதகம் 13/4/1996 மத்தியானம் 12:45 சென்னையில் பிறந்தவர். கடக லக்னம். லக்னத்திற்கு 3ல் ராகு, 6ல் குரு, 8ல் சந்திரன், 9ல் சூரியன், செவ்வாய், சனி, கேது, 10ல் புதன், 11ல் சுக்கிரன். பிறக்கும்போது செவ்வாய் தசையில் 3 வருடம் 3 மாதம் 1 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போது அவர் இறந்தது மார்ச் மாதம் 3ஆம் தேதி. இப்போ இவளோட என்னாச்சு, ஒரு 40-45 நாள் ஆயிடுச்சு. மார்ச் 3னா ஒரு 2 மாதம் ஆச்சு. அவர் இறக்கும் போதே குருதசையில் சுக்கிரபுக்தி. குருதசை சுக்கிரபுக்தி 27/5/2025 26/1/2028 ஜாதகம் வந்துருச்சு. இவர் இறந்தது மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்பதால் இவர் இறந்தது குருதசை சுக்கிரபுக்தி 8ல் இருக்கக்கூடிய சந்திர அந்தரத்தில் இவர் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இறந்துட்டார். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் இறக்கும்போது லக்னாதிபதியோ அல்லது அட்டமாதிபதியோ அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இவருடைய ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். இவருக்கு ஏன் இப்போ மனைவியோடைய ஜாதகத்தை இப்படி போடுறேன். இப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த கணவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். 3/3/2026 ஒரு 60 நாட்களுக்கு முன்பாக இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார். மனைவியோட கண் முன்னாடியே ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு அப்படியே மனைவி கதற ஒரு 10 நிமிடம் துடிதுடித்து இறந்திருக்கிறார். சரி, இந்த இடத்துல ஒரு செகண்ட் மட்டும் கோச்சார நிலைமைகளை சொல்லிடுறேன். இவர் கடக லக்னம். இப்போ இதை விளக்கிடுறேன். கடக லக்னம், லக்னாதிபதி ஏகாதசி திதியில், இன்னும் அமாவாசைக்கு 4 நாள் தான். லக்னாதிபதி 8ல், ஏன்னா 30 வயசில் இறந்து போயிட்டாரே, தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருக்கிறார். அதை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்கணும்னா அது அந்த 8ஆம் இடம் 6ஆம் இடம் தான். 6-8 தான் தற்கொலை அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 6-8 12ன்னு கூட வச்சுக்கலாம். 12 விரைய வீடு, வெளியே போகக்கூடிய வீடு, உயிரை விடக்கூடிய வீடு. இந்த இடத்துல பாருங்க, 8ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனாகி ஏகாதசி திதியில் இன்னும் ஒரு 4 நாட்கள் இருக்கக்கூடிய, அமாவாசைக்கு இன்னும் 4 நாட்கள் தான், கிட்டத்தட்ட இருள் சந்திரனாக வந்து விட்டார். 8ல் மறைந்து விட்டார். பொதுவாகவே சந்திரன் 8ல் மறையக்கூடாது, அமாவாசை சந்திரனாகி மறையக்கூடாது. ஆக எந்த விதத்திலும் மனம் பேதலித்து போனவராக, சரியான முடிவெடுக்க தவறியவராக, குருதசை சுக்கிரபுக்தி சந்திர அந்தரத்தில் இறந்திருக்கிறார்.
6 8 வருது பாருங்க. குருவுக்கு 6 8 சந்திரன், குருவுக்கு 6 சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்திற்கு கடுமையான அவயோகி, லக்னாதிபதியை கடுமையான எதிரியாக நினைக்கக்கூடிய சுக்கிரன். பாதகாதிபதி நீங்கள் எடுக்க வேண்டாம். பாதகாதிபதின்றது எந்த இடத்துல இந்த இடத்துல சனியோடைய புக்தி, சனியோடைய பார்வை இல்லாமல் இருந்தால் கடுமையான பாதகாதிபதியாக செயல்பட்டிருப்பார். குருதசை சுக்கிர புக்தியிலேயே கல்யாணத்தை கொடுத்து கேதுல தான் கொடுத்துருக்கிறார். கல்யாணம் அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. குருதசை கேது புக்தியில் தான் கல்யாணம். ஏன் கேது புக்தியில் கல்யாணம்? சனி 7ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக அவர் தான் திருமணத்தை கொடுக்கணும். கேது சூரியன் கூடையும் சனி கூடையும் புதன் கூடையும் சேர்ந்திருக்கிறார். சூரியன் கூடையும் செவ்வாய் கூடையும் சனி கூடையும் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவர் குடும்பாதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் 3 விதமாக அவர் செயல்பட்டு, கூட குருவோட 4 விதமாக அவர் செயல்பட்டு 7ஆம் அதிபதியாகிய சனியின் அமைப்பாக குரு கேதுல கல்யாணம் கொடுத்து குரு சுக்கிரன்ல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு. மனைவிக்கும் குரு சுக்கிரன் தான். மனைவியோட ஜாதகத்தை அப்படியே சைடில் போடுறேன். முதல்ல இவர் 2 பேருமே பெங்களூரில் ஐடியில் வேலை செய்கிறாங்க. சென்னையில் பிறந்த இவர் பெங்களூரில் ஐடியில் வேலை செய்கிறார். 12ஆம் இடம் சுபத்துவம் வந்துருச்சா? 12ஆம் இடம் சுபத்துவம், மனைவிக்கும் 12ஆம் இடம் சுபத்துவம். இது இருக்கும்போதே அதையும் போட்டுறேன், இதை பார்த்துக்கோங்க. புதனில் ஐடியில் வேலை செய்கிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல எல்லா விதிகளும் பொருந்தி வரும். சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் முதல் நிலை சுபத்துவமாக புதன் தான் இருக்கிறார். முதல் நிலை சுபத்துவம் குருவை புதன் பார்க்கிறார். 8 டிகிரிக்குள் புதன் பார்க்கிறதுனால நல்ல புத்திசாலியான பையன்தான். முதல் நிலை சுபத்துவமும் யோகராகிய குருதசையும் நடக்கின்ற காரணத்தினால் இவர் பெங்களூர்ல ஐடியில வேலை செஞ்சு, அந்த ஐடியில கூட வேலை செஞ்ச ஒரு பெண்ணை, தன்னை விட 6 மாதம் இளைய பெண்ணை காதலித்து இருவீட்டு பெற்றோருடைய இருவீட்டு சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணி, திருமணத்திற்கு முதல் ஆனிவர்சரியாகிய முதல் திருமண நாளுக்கு அடுத்த நாள் மனைவியின் கண் முன்பாகவே வீட்டுக்குள்ள ரூமை போய் பூட்டிக்கிட்டு 10 நிமிஷம் தூக்கு போட்டுக்கிட்டு 10 நிமிஷத்துல செத்து போயிட்டாரு. 10 நிமிஷமா அந்த அம்மா அதை பார்த்துக்கிட்டே இருந்து அழுது அக்கம் பக்கம் உதவியை கூப்பிட்டு கதை உடைச்சு உள்ளிருந்து எடுத்துட்டு வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு, அப்பவும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பல்ஸ் இருந்துருதுன்னு சொல்லிச்சு. பல்ஸ் இருந்தது. அவர் எடுத்துட்டு போகும்போது அவரை போற வழியிலேயே அவர் இறந்துட்டாரு. ஏன் இறந்தார் அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் எனக்கு கன்சல்டேஷன். இங்கே பாருங்க, 12ஆம் இடம் பெங்களூரில் அவங்க இருந்ததுக்கும் ஐடியில் வேலை செய்கிறதுக்கும் ஒத்து வருகிறது. இப்போ மார்ச் 3ஆம் தேதி அவர் இறந்துட்டார் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒருவர் இறக்க வேண்டும். அற்பாயலுக்கு என்னங்க அர்த்தம்? லக்னாதிபதியே இங்கே அடிபட்டு போனார், அட்டமாதிபதி அடிபட்டு போனார். லக்னாதிபதி இருள் சந்திரனாகி 8இல் மறைய, அட்டமாதிபதி இந்த கேதுவோட சேர்ந்திருந்தா சூட்சுமம் விளணுவேன், செவ்வாயோடு சேர்ந்திருந்தா அது ரத்து பண்ணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். சூரியனோடு சேர்ந்திருந்தால் அவர் கர்ண கடூரமான ஒரு அமைப்பில் இருப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது காதல் திருமணம் சுக்கிரனை சனி பார்த்த காரணத்தினால் கர்ண கடூரமான, அந்த கர்ண கடூர வார்த்தையை மாணவர்கள் அருமையாக நான் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் அதை செயல்படுத்துறீங்க. அப்போ இங்கே சுக்கிரனுடைய சனி பார்வை அந்த இடத்துல ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கணும். சுக்கிரனுடைய சனி பார்வை அமைப்புகளை குருதசையில சுக்கிரபக்தி அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற காரணத்தை சொல்லும். குருதசையில சனி பார்த்த சுக்கிரன், குருதசையில குருவையும் சனி பார்த்து சனியையும் சனி பார்த்து சுக்கிரனையும் சனி பார்த்து தசாநாதனையும் புக்திநாதனையும் பார்த்த சனி பாபத்துவம். சுக்கிரனை சனி பார்த்தால் என்ன காரணம்? பாபத்துவம், பெண்ணால் பாவத்துவம், பெண் சார்ந்த விஷயங்களால் பாவத்துவம். ஆக இந்த அமைப்பில் தசாநாதனையும் புக்திநாதனையும் அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கர்ண கடூரமாக சூரியனோடு சேர்ந்து செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு புரியணுன்றதுனால ஒவ்வொரு வார்த்தையாக அழித்து சொல்றேன். எப்படி ஆன்லைன் வகுப்புகளில் ஒருவர் அற்பாயுள், ஒருவர் எப்படி உயிர் போகும் என்பதை சொல்லிக் கொடுத்தேனோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு உதாரண ஜாதகம். ஆக இந்த இடத்துல குருதசை சுக்கிரபக்தி சந்திர அந்தரத்தில் இவர் இறந்து போனார். அட்டமாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னாதிபதி இருள் சந்திரனாகி 8இல் மறைந்திருக்கிறார். 30 வயது வரை மட்டுமே இவருக்கு ஆயுள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. யாரோ ஒருவர் ஆயுர்தாய கணக்குகள் எல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க, தசாபக்தி கணக்குகள் மட்டும் எப்படி ஒத்துக்குறீங்க, ஆயுர்தாய கணக்குகள்லாம் சரியாக தான் இருக்கும்னு சொன்னார். உண்மையிலேயே கணித ரீதியாக சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு கணக்குகளும் சரியாக இல்லை என்பதை எனக்காக பதிவிட்டிருந்த அந்த மாணவருக்கும் சொல்கிறேன். என்னுடைய அனுபவம் சற்று கூடுதலானது. ஜோதிடத்தை மட்டுமே மற்றவங்கள மாதிரி வேற தொழில் பண்ணிக்கிட்டு நான் பார்க்கல. 50 வருடங்களாக நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதிலேயே மூழ்கி கிடக்கிறேன்.
அன்பு மாணவரே, ஆயுர்தாய கணக்குகள் சரியாக வருகிறது என்று எனக்கு தகவல் மெசேஜும் மெயிலும் அனுப்பிச்சிருக்கிற மாணவரே, உங்களுடைய வயதை விட என்னுடைய அனுபவம் அதிகம். நீங்கள் தவறாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆயுர்தாய கணக்குகள் எல்லாம் போட்டு பார்த்து, செத்தவனுக்கெல்லாம் போட்டு பார்த்து, எந்த நிலையிலும் இந்த ஆயுர்தாய கணக்குகளும் அஷ்டவர்க்க கணக்குகளும் கணிதமாக இதை சொல்லுகின்ற எந்த கணக்கும் மதில் மேல் பூனையாக இருக்கிறதே தவிர ஒரிஜினலாக அது ஒத்தே வரலன்றதுக்காகத்தான் இந்த பலன்களை அட்டவணைப்படுத்த முடியாதுன்ற வார்த்தையை நான் கண்டிப்பாக சொன்னேன். இந்த குருதசை ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தடுத்து புத்தகங்கள் எழுதத்தான் போகிறேன். ஆகவே நான் முன்னாடி போய் தடுமாறிட்டேன், பின்னாடி தடுமாறாதீங்க அப்படின்னு தானே உங்களுக்கு ஆயுர்தாய கணக்குகள் ஒத்து வரலன்னு சொல்கிறேன். அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குறதா இருந்தால் தொங்குங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் லக்னாதிபதி பாபத்துவம், அட்டமாதிபதி பாபத்துவம், லக்னத்திற்கு சுபர் தொடர்பு கிடைக்காத அமைப்பில் 8ஆம் இடத்தில் இருள் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் 30 வயது வரை இவருக்கு ஆயுள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொன்று சொல்லுவேன். ஆயுள் முடிகிற அன்னைக்கு லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ தசாநாதனோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லுவேன் இல்லையா? இந்தாங்க இந்த சைடு இவர் இறந்த மார்ச் 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு இறந்திருக்கிறார். மார்ச் 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு இவர் இறந்த அன்றைய கோச்சார நிலைமையை இப்போது இங்க திரையில பார்க்கலாம். 3/3/2026 இங்க திரையில அவருடைய இறந்த கோச்சார நாளுடைய கிரக நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு பாருங்க சந்திர கிரகணம். அன்னைக்கு சந்திர கிரகணம் 3/3 இது மனைவியே சொன்னது ஐயா. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு சந்திர கிரகணம். அன்னைக்கு பாருங்க நல்லா 3/3/2026 இரவு 7:30 PM கன்னி லக்னம். அவர் இறந்த டைம் அந்தமா சொல்லுது. 3:30 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு. அவர் அதுக்கப்புறம் போய் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதில் எப்போ அவருடைய உயிர் துல்லியமாக பிரிந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் அன்றைக்கு 3/3 இரவு 7:30 மணி போல அவர் இறந்துட்டார். சரி, 7:30 மணியை போல பாருங்க. இங்கே சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் கும்பத்தில் இருக்க, சுக்கிரன் சனி மீனத்தில் இருக்க, குரு மிதுனத்தில் இருக்க, சந்திரன் கேது சேர்க்கை. அன்னைக்கு சந்திர கிரகணம். ஜாதகர் கடக லக்னத்தில் லக்னாதிபதி சந்திரனாக கொண்டு பிறந்தவர். பிறக்கும் போதே அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய ஏகாதசி திதியில் இருக்கக்கூடிய தேய்பிறை சந்திரனை கொண்டு 8இல் மறைந்த சந்திரனை கொண்டு பிறந்தவர். இறக்கும் போது அன்றைக்கு சந்திர கிரகணம். அவருடைய லக்னாதிபதியாகிய சந்திரன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் இறக்கும் போது லக்னாதிபதியோ தசாநாதனோ அட்டமாதிபதியோ கண்டிப்பாக கோச்சாரத்தில் பலவீனமாக ஏதேனும் ஒரு நிலையில் இருப்பாங்கன்றதை அடிக்கடி வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த அற்பாயுள் கணக்குகள், ஆயுள் கணக்குகள் எல்லாத்திலையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இவர் இறந்த அன்னைக்கு 3/3/2026 சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிரகணத்தன்று அன்றைக்கு அவர் இறந்தார்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சந்திரகேது சேர்க்கை நல்லா பார்த்துக்குங்க. இவ்வளவுதான். இப்போ அந்த கோச்சாரத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல மனைவியுடைய ஜாதகத்தை சொல்கிறேன். இப்போ நான் க்ளூ கொடுத்துட்டேன். அவர் ஏன் இறந்துட்டாருன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. க்ளூ கொடுத்துட்டேன். அந்த மனைவி என்கிட்ட கேட்ட கேள்வி ஏன் இறந்தாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியலை. 2 மாதம் ஆச்சு. எனக்கு ஏன் இறந்தாங்கன்னு தெரியலாம். மனைவியின் ஜாதகம் 27/11/1996 10:15 மணிக்கு காலையில் கோயம்புத்தூரில் பிறந்தவங்க. மகர லக்னம். மகர லக்னம் 3ல் சனி கேது, 6ல் சந்திரன், 8ல் செவ்வாய், 9ல் ராகு, 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன், 12ல் குரு. மனைவியுடைய ஜாதகம் வந்திருக்கு. 12ல் குரு. பிறக்கும் போது செவ்வாய் திசையில 0 வருடம் 9 மாதம் 5 நாட்கள், வெறும் 9 மாதம் 5 நாட்கள் மட்டும். இவருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, குருதசையில சுக்கிர பக்தி 16/7/2023 இருந்து இந்த 16/3/2026 வரைக்கும் இப்ப அவருக்கு அட்டமாதிபதி புக்தி போய்கிட்டு இருக்கு. சுக்கிர புக்தி 16/3/2026 வரைக்கும். 3/3/2026 சுக்கிர புக்தி முடியறதுல சுக்கிர புக்தியிலே காதல் வந்து, சுக்கிர புக்தியிலே கல்யாணம் ஆகி, சுக்கிர புக்தியிலே கணவர் இறந்துட்டார். இப்ப இந்த ஜாதகம் அடிக்கடி குருதசை சுக்கிர புக்தி, சுக்கிரதசை குரு புக்தியில கணவன் மனைவி பிரிவார்கள்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இது மூல நூல்களில் கூட கிடையாதுன்னு சொல்லுவேன். குருதசை சுக்கிர புக்தியவும் சுக்கிரதசை குரு புக்தியவும் அவர்களுடைய, அது எல்லாருக்கும் நடந்துடுறதில்ல. 6-8 அமைப்புகளில் இருக்கும் பொழுது, தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது,
இருவருமே ஒரு நிலையில் ஒரு மாதிரியான ராசி லக்னத்திற்கு 6, 8, 12 யாராவது ஒருத்தர் மறைஞ்சிருக்கும் போது குருதச சுக்கிரபக்தியிலையோ சுக்கிரதச குருபக்தியிலையோ கணவன் மனைவி பிரிவார்கள் அப்படிங்கிறத வகுப்புகளில் பாடமாகவும் எடுத்திருக்கிற குரு சுக்கிர அமைப்புகளில் இதை 3 நூல்களில் கூட இல்லை, நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததன் அடிப்படையில் இது வருது. குருவன் சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, இங்கே கணவர் ஜாதகம், இங்கே மனைவி ஜாதகம் வந்துருச்சு இல்லையா? பாருங்க, மனைவிக்கு குருதச சுக்கிரபக்தி முடிஞ்சு இப்போ செவ்வாய் பக்தி நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி ஏன் இறந்தார்னு நான் ஒரே ஒரு வார்த்தையில் தான் சொன்னேன். அம்மா, ஏன் இறந்தார்னு தெரியாமல் கேட்குறீங்க, உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தானே இறந்தாருன்னு. உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தானே இறந்தார். அதுக்கடுத்து அவங்க கேட்ட கேள்வி என்னால் மறக்கவே முடியாது. அதுக்காக உயிரை விட்டுறதா? கேட்டிருந்தா டைவர்ஸ் கொடுத்துருப்பனே. மறக்க முடியாத கன்சல்டேஷன், வாழ்க்கையில் மறக்க முடியாத கன்சல்டேஷன். என்கிட்ட ஏன் இறந்தாருன்றதுக்காக கன்சல்டேஷனுக்காக ஒரே வார்த்தையில் நெற்றி புட்டில் அடித்தார் போல. குழு ஏற்கனவே கொடுத்தனா குருதசையில் சுக்கிரபக்தி, சுக்கிரனை சனி பார்க்குறார், குருவையும் சனி பார்க்குறார். சுக்கிரனை சனி பார்த்த காரணத்தினால் அங்கே சுக்கிரபக்தியில் சந்தேகம், சனினாலே சந்தேகம்தான். சரி, இவரையும் பார்த்துருவோம். அதற்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார், அதுலேயே எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தாமா இறந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் உங்களுக்கு சண்டை இருந்திருக்கணுமே, சச்சரவு இருந்திருக்கணுமே. இறக்க போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு நடக்கலையே, உங்கள் மேலே சந்தேகம்னு. அவங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏன் இறந்தார்னே தெரியலை அப்படின்னு சொன்னவங்க ஒரே வார்த்தையில் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு அவர் இறந்துட்டாருன்னொன்னே க்ஷண நேரம்னு சொல்லுவோம். கன நேரம் கூட யோசிக்காமல் அதுக்காக இறந்துடுறதா, என்கிட்ட கிட்ட டைவர்ஸ் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் மாணவர்கள் ஃபாலோவர்களுடைய ஒரு இதிலேயே விட்டுறேன். ஒரு 30 வயது இளைஞர், 30 வயது சகோதரி. ஒன்றும் சொல்ல முடியாது. லைஃப்பில் ஒரு மிஸ்மேட்சிங்காக இருக்கும்போது காதல் ஏன் வந்தது? கடக லக்கணம், மகர லக்கணம். இவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் பிறந்தவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. இவங்களும் ஐடியில் தான் இருக்கிறாங்க. முதல் நிலை சுபத்துவம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான். அவயோக திசையில் நடக்கும்போது 2ஆம் நிலை சுபத்துவம் தான் செயல்படும்னு சொல்லியிருக்கிறேன். 2ஆம் நிலை சுபத்துவம் எது? சந்திரனும் செவ்வாயும் அமைப்புகளில் செவ்வாய் தான் சுப வீட்டில் 6ல் மறையாமல் 8ல் மறைஞ்சாலும் அந்த அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, செவ்வாய்க்கு சிம்ம வீடு வலுவான வீடுன்னு சொல்லுவேன் இல்லையா. சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை சுபத்துவம் புதன் அப்படிங்கிறதுனால சந்திரனும் புதனும் கலந்த அமைப்புகள் துறைகளில் இருக்கிறாங்க. நான் கன்சல்டேஷனை சுருக்கமாகவே முடித்தேன். அம்மா, உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருக்கிறாரு, உங்கள் மேலே சந்தேகம். அவங்க அப்புறம் தன்னிலை விளக்கத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். தன்னிலை விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டு அதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு, ஏன்னா சந்திரனுடைய தொழில்கள் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன இது பண்ணலாம் அப்படின்னா, அம்மா நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஐடியில் தான் இருப்பீங்க, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட, பயோ சம்மந்தப்பட்ட, சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட இந்த 3ல் 1ல் நீங்கள் இருக்கிறீங்க அதில் தான் அப்படின்னு. ஆமாங்க, அது அவங்க என்னன்னு சொல்லலை. ஆமாம், நான் அதில் 1ல் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சாஃப்ட்வேருக்குள்ளே புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சாஃப்ட்வேருக்குள்ளே செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறாங்க. 2ஆம் நிலை சுபத்துவமாக உங்களுக்கு சந்திரனுடைய தொழில்கள்லேயே உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனுடைய 5வது நிமிடம், குருஜி மாடலிங்கில் எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா? மாடலிங்கில் நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன். மாடலிங் சந்திரனோட மாடலிங்கில் சில விஷயங்களில் நான் ஆர்வமாக இருக்கிறேன். சில நிலைகளில் இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கிறேன். மாடலிங்கை என்னால் பூரணமான ஒரு தொழிலாக செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. இல்லைங்கம்மா, இப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே இப்போதைக்கு முடியாது. மகர லக்னத்திற்கு சூரிய சந்திர திசைகள் புக்திகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் செய்யாது. ஒரு வருடம், இந்த வருஷம் மட்டும் பொறுங்க. இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மாடலிங்கில் ஓரளவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த தசை முழுக்க புதனின் மூலமாகத்தான் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக சில நிலைகளில் இப்போ மாடலிங்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும். கணவருடைய ஜாதகம் சுக்கிரனை சனி பார்க்கிறார். சுக்கிரன் என்றாலே பெண், சுக்கிரன் என்றாலே இந்த பெண் இல்லை, அம்மாவும் பொண்ணு தானே. சந்திரனும் ஒரு பெண்ணு தான். அம்மாவை குறிக்கக்கூடிய பெண் சந்திரன். காதலி காதலனை குறிக்கக்கூடிய பெண் சுக்கிரன். காதலி மனைவியை குறிக்கக்கூடிய பெண் சுக்கிரன். அப்போ அவருடைய குருதசை சுக்கிரபக்தியில், சனி பார்த்த சுக்கிரபக்தியில் 2 பேருக்குமே ஏற்கனவே சில வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கின்றன. அந்த சகோதரி எதற்காக என்கிட்ட எனக்கு கணவருடைய உண்மையான காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன் கேட்டார்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா வெள்ளிடை மலை
அவருக்கே தெரியும். ஏன் அவர் என்கிட்ட வந்து அது கன்சல்டேஷனாக கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மனசில் இருக்கிறது தான் டக்குன்னு வந்திருக்கும். அடுத்த செகண்ட் அவர் கேட்டார், அதுக்காக அவர் இறந்தன், அதுக்காக செத்துடணுமா என்ன? என்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருந்தா கொடுத்துருப்பனே. டைவர்ஸை தாங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இல்லாத ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் எடுப்பார் கைப்பிள்ளை ஜாதகம். இறந்து போன கணவர் எடுப்பார் கைப்பிள்ளை. அம்மா கூட ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு வார்த்தை 10 நிமிடத்திற்கு ஒரு முறை வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டே இருப்பார் அவங்க அம்மாவுக்கு. இதில் ஒரு வார்த்தை 10 நிமிடத்திற்கு ஒரு முறை. லவ் பண்ணும்போதும் பார்த்துருக்குறேன். ஒரு வருஷம் தான் லவ். 2023 எண்டில் என்னமோ லவ், 25 ஸ்டார்டிங்கில் கல்யாணம், 26 ஸ்டார்டிங்கில் இறந்துட்டார். குருதச சுக்கிரபக்தி 2 பேருக்கும் எப்படி பலன் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கணும். ஒரு நிலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட அம்மாவுக்கு வாய்ஸ் நோட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். ஆமாம், இங்கே கடக லக்னம். சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட 4ஆம் இடம் பாபத்துவமாக இல்லாத காரணத்தினாலும் 4ஆம் அதிபதி ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே சந்திரன் 8இல் மறைந்த காரணத்தினால் யாராவது ஒருவருடைய தோளில் சாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இறந்து போன இந்த கணவருடைய ஜாதகம் அம்மாவின் மீது பற்று கொண்ட ஜாதகம். அம்மாவுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு, மனைவியை மட்டும் இல்லை, அவர் பெங்களூரில் இருந்த காலத்திலே அம்மா கிட்ட நிறைய இதில் பேசிக்கிட்டு இருப்பார். அம்மா கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான். சந்திரன் பாவத்துவமாக, அதாவது நேரடியாக சனி செவ்வாய் ராகு தொடர்புகளில் இல்லாமல் இருந்தால் தாய் மீது ஒருவர் பற்றுக்கொண்டவராக இருப்பார் என்பது தான் உண்மை. சந்திரனுடைய வீடும் கெடாமல் இருக்கணும். சந்திரனுடைய வீடு எது? கடகம் தானே. கடகாதிபதி பலவீனம். கடகம் இங்கே எங்கேயாவது பலவீனமாக இருக்கா பாருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு அம்மா கிட்ட வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஆமாம், இருக்கிற வரைக்கும் அம்மா கிட்ட அம்மாவுடைய இதனால ஒரு மனசுக்குள்ள அம்மாவை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்து டக்குன்னு ஒரு வருடம் மனைவியிடம் மாறி, மனைவி காதலித்த போது ஒரு மாதிரியாகவும் மனைவியானதற்கு பிறகு ஒரு மாதிரியாகவும் சில விஷயங்களை நேரடியாக கேட்க முடியாமல் டக்கென்று அன்றைக்கு பார்த்து ஒரு 10 நிமிடம் கண்டிப்பாக வாக்குவாதம் ஆயிருக்கும். 10 நிமிஷம் என் முன்னாடி துடிதுடிச்சு செத்தார்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பார். இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே சில நிலைகளில் சரி, ஒருத்தர் வந்து நம்ம டக்குன்னு சொல்ல வேண்டாம். பெண்ணினுடைய அமைப்புகள்லையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஒரு பெண் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறாரா, ஒழுக்கம் இல்லாதவராக இருக்கிறாரா அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. சந்தேகம் வரக்கூடிய நிலையில் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை திருப்திப்படுத்துகிற, அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு அவர் இறந்துட்டாருமா அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் ஒரு செகண்டை கூட யோசிக்காமல் அவங்க சொன்னாங்க, ஏன் அதுக்காக இறந்தணுமா, என்கிட்ட கேட்டிருந்தா டைவர்ஸ் கொடுத்துருப்பேன். அது ஒரு அசால்ட்டான அலட்சியமான வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். எத்தனையோ கனவுகளோடு இவர் காதலிக்க, கல்யாணம் என்பது ஒரு வகையான கமிட்மெண்ட் என்பதாக இன்றைய தலைமுறைகள் நினைக்க, பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போனால் அதை தாங்க இயலாத மனது. இதைத்தான் நம்ம பொருத்தத்தில் சொல்கிறோம். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவனை போய் அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்தவங்கள சேர்க்காத. அந்த பெண் ஸ்ட்ராங்கான மைண்டு. எப்படி? பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், குருபார்த்த சந்திரன். அதற்கான அமைப்பை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன் கேட்டிருந்தா டைவர்ஸ் கொடுத்துருப்பான்ல. டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு காதலர்கள் இணையறதில்லை. வாழ்க்கையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், குழந்தை இல்லை, குழந்தை உருவாவதற்கான அமைப்புகளே இல்லை, கர்ப்பமே ஆகலை. குழந்தை இருந்திருந்தால், குழந்தை வந்திருந்தால் அது வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆக மனம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் மனம் உடைந்து போய் எதிர்பார்த்தது ஒரு மாதிரியாக நடந்தது ஒன்றாக, எதிர்பார்த்தது ஒன்றாக நடந்தது ஒன்றாக இருக்கும் பொழுது அதை ஜீரணித்து கொள்ள முடியாமல் மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே போய் ரூமை பூட்டிக்கிட்டு உடனே தூக்கில் தொங்கிட்டு ஜாதகம். அந்த வார்த்தையும் அந்த சகோதரி சொன்ன இன்னொரு வார்த்தையும் மனசில் என்ன இருக்குது, என் கண்ணு முன்னாடியே 10 நிமிஷம் துடிதுடிச்சு செத்தார். 4 கத்தி அப்புறம் பக்கத்தில் எல்லாம் வந்து கதவை உடைச்சி அதுக்குள்ளே 10 நிமிஷம். ஆனால் அப்போவும் பல்ஸ் இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் தான் இறந்துட்டார். இவ்வளவுதான். இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் எண்ணம், ஒன்றுமில்லை. சந்திரன் பலவீனம், சந்திரன் ஸ்ட்ராங். இதை இப்போ இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறார். கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சொல்லுவேன். அந்த சகோதரியை இனிமேல் தனியாலாம் விட முடியாது. அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லாருடைய தனிப்பட்ட உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இந்த சகோதரிக்கு இன்னொரு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. சந்திரபக்தி ஆரம்பிக்க போது அந்த கேள்வி அது கேட்கல. நானே சொன்னேன், அம்மா குருதச சந்திரபக்தியில் இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு நடக்குமான்னு. சந்திரன் அப்படி 7 கூடையவராக இருக்கிறார், 3ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு நடக்குமா? அவங்க கேட்கல தான்.
சூரிய பக்தி முடிஞ்சவொடனே சந்திர பக்தி உங்களுக்கு நல்லா இருக்குமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி மாடலிங்கில் பெரிய அளவில் வருமானங்கள் வராது, ஆனாலும் மாடலிங்கில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பக்தியிலிருந்து ரொட்டீனான இயல்பான வாழ்க்கைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான சங்கடங்கள் எதுவும், அதுக்காக மன அழுத்தத்தெல்லாம் அவங்க இல்லை. இந்த சம்பவத்தை தாங்கக்கூடிய மன அழுத்தம் என்பது குறைவான பாவத்துவமான ஒளி குறைந்த சந்திரனோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் மன அழுத்தம். ஒரு பௌர்ணமி சந்திரனோ பௌர்ணமிக்கு பக்கத்தில் குருபார்த்த அமைப்புள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் ஷாக் இருக்கும். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், நடந்து போச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சகோதரி தான் இவர். உங்களுக்கு சந்திரபுக்தியில் இன்னொரு கல்யாணம் ஆகும்னு அவங்க கேட்காமையே நான் சொன்னேன். சரி குருஜி நான். ஆக விதியின் விளையாட்டு என்கின்ற அமைப்போடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இப்போ அடுத்த நாளைக்கே ஒரு ப்ரீமியம் வீடியோ போடலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.